இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்டு லோனை பற்றி தாங்க. இப்போ ஸ்கீம் ரொம்பவே எல்லா பேங்க்லேயுமே மாறி இருக்குங்க. முதல்ல நம்ம வைக்கும்போது 1 வருஷம் ஸ்கீம் மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் நம்மளால் திருப்ப முடியலன்னா மறுஅடகு மாதிரி போட்டுட்டு அந்த வருஷத்துக்குள்ளே வட்டியை கட்டிட்டு மறுஅடகு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லையாங்க, 6 மாதம் தான் இருக்கான். இந்தியன் பேங்க்கில் கூட 6 மாதம் தான் இருக்கான். ஒரு சில அடகு வைக்கும்போது சொல்லிடுறாங்க 6 மாதம் ஸ்கீம் தான் இருக்குது, அப்புறமேட்டு ஒரு வருஷம் போது நீ திருப்பி காசு கட்டி மறுஅடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில பேங்க்கில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம அவசரத்துக்கு போய் வைக்கிறோம், அதனால் தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏலத்துக்குலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைக்கும் போதே 6 மாதம் ஸ்கீமா 1 வருஷம் ஸ்கீமானு கேட்டுட்டு அடகு வைங்க. அதேமாதிரி 6 மாதம் ஸ்கீம் தான் இருக்குன்னா கரெக்டாக அந்த 6வது மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்மளால் திருப்ப முடியலன்னா மறுஅடகுக்கு அந்த 6 மாதத்துக்குள்ளே வட்டியை கட்டிட்டு மறுஅடகு வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா மறந்துட்டோம்னா நகையை திருப்புறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ஒன்று யோசித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடகு வைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தடவை அடகு வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு பழக்கம் மாதிரி, ஒரு அவசரத்துக்கு நம்ம சரி அடகு வச்சுப்போன்ற மாதிரி வரும். அதனால் அடகு வைக்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. அப்படி ரொம்ப கஷ்டம் அடகு வச்சுட்டோம்னா அது எவ்வளோ சீக்கிரம் மீட்கிறதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு நகை அடகுக்குன்னு போயிடுச்சுன்னா அந்த நகையை சீக்கிரம் மீட்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அசால்ட்டாக விட ஒரு கட்டத்தில் ஒரு சிலர்லாம் மறந்து போய் அது ஏலத்துக்குலாம் போயிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் வச்ச நகையை சீக்கிரம் மீட்க பாருங்கள். மாத பட்ஜெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணி சீக்கிரம் நகையை மீட்க பார்த்துருங்க. ஏன்னா மீட்டுட்டோன்னு நினச்சிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து கூட நம்ம என்ன ஆசைப்படுறோமோ வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், செலவு பண்ணிக்கலாம், அது ஒரு சந்தோஷமாக போயிடும். இப்போ நகையை வச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செலவும் வேஸ்ட்டாக போகும், அந்த பக்கம் நகையே திருப்ப முடியாமல் போயிடும். அதனால் அதை ஒன்று யோசிச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் ரொம்ப பெரிய இந்த வருஷம் எப்படியாவது இந்த பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்கோம், அந்த பிளான் எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறோம், வீடு கட்டுறதோ ஒரு இடம் வாங்குறதோ நினைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். மினிமம் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் இல்லாமல் இப்போ இடம் வாங்க முடியாது. 5 லட்சத்துக்கு 2 லட்சமாவது நம்ம கையில் இருக்கணும். அப்படி மொத்தமும் என் கையில் இல்லை, நான் ஒரு லோன் வாங்க போகிறேன் அப்படி பண்ணாதீங்க. லோன் வாங்கி ஒரு இடமோ வீடோ வாங்குறத கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு லோன் வாங்குறது கொஞ்சம் பிரயோஜனம். ஆனால் எங்கள் மொத்தமாகவே அமௌண்ட் இல்லை, 0 தான் என் கையில் இருக்குது, ஆனால் எனக்கு லோன் தரேன்றாங்க, அதனால் நான் போய் மொத்தமாகவே லோன் எடுத்து வீடு வாங்க போகிறேன். மாதம் ஒரு வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தேன்னா ரெண்ட்டு கட்டணும், அதுக்கு பதிலாக நான் இப்படி ரெண்ட்டு கட்டிக்கிறேன். அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அது பெரிய தப்பு. நிறைய பேர் மிடில் கிளாஸில் பண்ணுற தப்பு அதுதான். அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம கையில் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். இல்லை எனக்கு எப்படினாலும் சரி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல வீடு வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, இப்போ ரெண்டில் இருக்கீங்கன்னா ஒத்திக்கு மாறிடுங்க. எப்படி கையில் ₹1 ₹2 இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அதை ஒத்திக்கு கொடுத்துட்டு வீடு சின்னதாகவே இருந்தாலும் பரவாயில்ல ஒத்திக்கு போயிருங்க. ஒத்திக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசு சேர்த்து வச்சு நீங்கள் நகையாகவே சேமிக்க. எனக்கு எந்த இதுலேயும் போடுறதுக்கு பயம், ஆனால் என் கையில் சேஃப்டியாக நினச்சி நகையில் போய் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ஒரு பல்கான நகை இது பண்ணோன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆசாரியோ நகை கடையோ இருக்கும்ல, அவங்கள போய் மொத்தமாக கொடுத்து ப்ளச் பண்ணிடுங்க. ப்ளச் பண்ணிவிட்டு அந்த வர காசில் நீங்கள் இடமோ வீடோ வாங்குங்க. என்னடா நகையை விற்று வாங்க அப்படி இல்லைங்க, அடகு வச்சு மறக்கிறதோட ஒரு நகையை நம்ம சேமித்து, நான் அப்படி தாங்க இது பண்ணேன். நாங்கள் வீடு கட்டும்போது ஒரு 30 பவுன் கிட்ட விற்றுட்டு தான் நாங்கள் இடத்துக்கு காசு கொடுத்து வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அப்புறம் தான் வீடு எடுக்கவே ஆரம்பித்தோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கையிலேருந்து இப்போ ஒரு நகை போகுதேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நம்ம ஒரு சீட்டு போட்டு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை இது பண்ணிக்கலாம். ஆனால் இது மொத்த பாடனையும் நம்ம வீட்டுக்காரங்க மேலே வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் இதனால தான் சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அது நமக்கும் தான் கஷ்டம். அதனால் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிற விதமாக தான் சொல்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி ப்ளச் பண்ணிவிட்டு வீடோ இடமோ வாங்கிட்டு நீங்கள் அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீடு வேணும் நகையும் வேணும்னு சொல்லி ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான் நான் சொல்கிறேன். நமக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது கஷ்டம், அவங்களுக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகும் அப்படின்னும் போது அதை நம்ம செய்ய வேணாம். அதை மட்டும் ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சம் செலவை கம்மி பண்ணிட்டு மொத்தமாக பல்காக கூட இது பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மொத்தமாக அவங்க மேலே கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க பயப்படுவாங்க. என்னன்னா இவ்வளோ பெரிய கடன் ஆயிடுச்சு, இதை எப்படி அடைக்கிறது, மாத சம்பளத்தை வச்சு பட்ஜெட் எப்படி போடுறது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அதனால் நமக்கு வேணும் நிச்சயமாக இருக்கிற மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு
எல்லாருமே ஆசைப்படுறது ஒரு குட்டி வீடு வேணுன்றது ஆசைப்படுறது உண்மைதான். அதனால் அது வாங்குறன்னும் போது நகையே வேணும், நகையை விற்கக்கூடாது, அடகு வைங்க, நான் திருப்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அதனால் நம்ம திருப்ப முடியாதுன்னு நமக்கு தெரியும். 30-40 லட்சம் கொடுத்து ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குறோன்னும் போது அந்த வீட்டுக்குள்ளே லோனை கட்டுவீங்களா, இல்லை அதுக்கு பாதிக்கு பாதி நான் அடகு வச்சு காசு தரேன்னதுக்கு சொல்லிவிட்டு அந்த நகைக்கு நீங்கள் இது பண்ணுவீங்களா? அப்படின்னும்போது மொத்தமாக கொடுத்து ஒரு இடமா நீங்கள் சேஃப்டியாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு சேமிச்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா எப்படியும் நம்ம டிசைன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும், டிசைன்ஸ் புதுசாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படின்னு பழைய நகையை போட்டு ப்ளச் பண்ணிவிட்டு ஒரு வீடோ இடமோ சந்தோஷமாக வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கட்டணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அப்போ அடகு வச்சுருந்தோம்னா குறைஞ்சது ஒரு 10,000 மாதம் கட்டணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் மாதம் சீட்டில் போட்டு நகை சீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்துக்கிட்டே வாங்க. அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த கடையில் வாடிக்கையாக நகை வாங்கிக்கிட்டே வரீங்களோ கோல்டு காயினாக கூட வாங்கிட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 பவுன் 10 பவுன் கிட்ட கோல்டு காயின் சேர்ந்தோன்னா அவங்களோட மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டு ப்ளச் பண்ணிவிட்டு அன்னைக்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்வீங்க ஜிஎஸ்டி அன்னைக்கு செய்கூலி சேதாரம் கட்டி தானே ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லைங்க. இப்போலாம் 1 வருஷம் ஸ்கீம் இருக்குது. எந்த கடையில் நீங்கள் கோல்டு எடுக்கிறீங்களோ காயினு அவங்ககிட்டயே கொடுத்துட்டு 1 வருஷம் ஸ்கீம் மாதிரி கூட நீங்கள் போட்டுட்டு செய்கூலி சேதாரம் எதுவுமே அவங்க அந்த 1 வருஷம் ஸ்கீமுக்கு போட மாட்டாங்க. ஜிஎஸ்டி மட்டும் கட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் நகை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்கீம் வந்து தங்கமயிலில் இருக்குது. நான் தங்கமயிலில் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நான் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது பெரிய கோலாக இருக்கும். நம்ம வச்சுருக்கிறது பெரிய விஷயம்னும் போது அந்த விஷயத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங் கல்யாணம் ஒரு 5 வருஷம் 4 வருஷத்தில் எப்போனாலும் குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டு வந்துடும். அந்த மைண்ட் செட் இருந்தாலே போதுங்க, நிச்சயமாக நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். அதை பற்றி அடுத்து அப்படின்னும் போது 2லேயும் இது பண்ணாமல் ஒரு கோல்டு மட்டும் சேர்த்து வைக்கிறது நல்லது. இது தங்கமயிலில் அந்த ஸ்கீம் இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் கூட சேருங்க. ஏன்னா நம்ம மாதத்துக்கு 1 கிராம் 2 கிராம் அப்படின்ற மாதிரி தான் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அப்படின்போது ஒரு வருஷத்துக்குன்னும் போது ஒரு 1 பவுன் கிட்ட தான் வரும். அப்படின்போது நிறையா வேணும்னும் போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் சேர்ந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். தேங்க்யூ.